இன்னொரு படம் நான் தான் நடிக்க சொன்னேன் அப்படின்னு திரு சீமான் சொல்கிறாரு. தொடர்ச்சியாக நடிகர் விஜய் என்னை வந்து பார்க்குறாரு, என்கிட்ட ஆலோசனைகள் கேட்குறாரு. நிச்சயமாக நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம். நான் தான் அரசியலில் பெரியவன். என்னுடைய தம்பி தான் விஜய். என்னை பின்தொடர்ந்து தான் வருவார். இப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினரும் இல்ல இல்ல நாம் தமிழர் கட்சியினர் பேசுறது வேற, சீமான் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுங்கிறத நம்ம எடுத்து பேச முடியும். நான் தான் பெரியவன், என் பின்னாடி அவர் வருவாருன்னு அவர் சொன்னதா நான் பார்க்கல. ஆனால் தம்பி விஜயோடு இணைந்து செயல்பட தயார்னு சொல்லிக்கிறேன். சீமானின் அரசியல் களத்தில் அவருக்கு ஏற்பட்ட முதல் மனமாற்றம் அது. ஏன்னா 3% வாங்கினார், 4 வாங்கினார், 6 வாங்கினார், இப்போ 8% வாங்கி நிரூபிச்சுட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறின பிறகும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்ல, அதுக்கு ஒரு பலன் வேணும்ல. 8% 10% நான் 20 ஆக்கிட்டேன், என்ன பிரயோஜனம்? ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல, 20% வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ மக்கள் மட்டத்தில் ஒழிக்கிற உங்கள் குரல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒழிக்கணுமேனு உங்க தம்பிமார்கள் கவலைப்படுவாங்களே. நானே பல நேரம் பேசியிருக்கிறேன், அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த அந்த ஆதரவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்போ அவர் சிந்தனையோடு அவருடைய கொள்கைகளோடு ஓரளவு ஒத்து போகிற நபர்களோடு கூட்டணி வச்சா தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவருக்கு அது தோணி இருக்கு. மற்ற அரசியல் கட்சிகள் வைக்கிறதுக்கு முன்னாடி புதுசா வர ஒருத்தட்ட வச்சா டேமேஜ் கண்ட்ரோல். அப்பயும் சீமான் விமர்சனத்துக்கு உள்ளாவார். யாருமே தெரியல இருந்தாலும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு ஒன்று வரும். அல்லது விஜயனுடைய ஆதரவு. இப்போ ஒரு ஆப்பை வெளியிட்டார், உறுப்பினர் சேர்க்கை 50 லட்சம் பேர் சேர்ந்ததா சொன்னாங்க. விஜய் தனியா நிக்கணும்னு நினைச்சுதான் 50 லட்சம் பேர் சேர்றான். அவர் சீமான்ட்ட போய் சேர்றாருன்னு சொன்னா அந்த 50 40 குறையலாம், 30 குறையலாம், நமக்கு தெரியாது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 50 70 ஆகும். சீமான்ட்ட நீங்க போறீங்கன்னா நாங்களே நேரா சீமான்ட்ட போய் சேர்ந்துருமே, உங்கள்ட்ட எதுக்கு வரணும்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் டேமேஜ் கண்ட்ரோல் நான் தான் சொன்னேன். குறைஞ்சபட்ச பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு தோழமையா அது இருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு முதல்ல விஜய் தன் கட்சி கொள்கைகளை சொல்லணும். அந்த கொள்கைகள் சீமானுடைய அடிப்படை கொள்கையோட முரண்படாம இருக்கணும். எல்லாருமே கொள்கையை வச்சா கூட்டணி வைக்கிறாங்கல்ல. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறதுக்குள்ள குறைஞ்சபட்ச தகுதிகள் இருக்கு. இல்லை திராவிடம்னு இல்லை, இந்தியம்னு இல்லை, தமிழகம்னு இருக்கு. அந்த அளவுக்கு சில விஷயங்கள சில சமரசங்கள் தான் தேர்தல் கூட்டணி. அது இல்லைன்னா அப்புறம் ஒரே கட்சியா இருந்துட்டு போயிருவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு வருதுன்னு பாக்குறதுக்கு நமக்கு இன்னும் நாட்கள் இருக்கு.